ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்குற வைகுண்ட துவார தரிசனத்துக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நேற்று சாயந்தரம் போல் ஜனவரி 19 உண்டான கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் 8:30 மணி போல் கோட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஜனவரி 17, 18, 19 உண்டான துவார தரிசனத்தோட ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஜனவரி 19 வரைக்கும் நம்ம திருப்பதி பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று கீழ் திருப்பதியில் கொடுக்குற இந்த இலவச டோக்கன் இருக்கணும் நம்மக்கிட்ட, இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் இருக்கணும். அப்போ தான் திருப்பதி பெருமாளை பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் திருமலைக்கு போகலாம், மற்ற கோயில்களுக்கெல்லாம் போகலாம். ரூம் எடுக்கணும் 19 வரைக்கும். 19 வரைக்கும் திருப்பதி பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த டோக்கனும் ஆன்லைனில் புக் பண்ண தரிசன டிக்கெட்டோ இருக்கணும். அது ஃபுல் ஆகிடுச்சு. இப்போது டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போனால் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு விட மாட்டாங்களா அப்படின்னா 19 வரைக்கும் விட மாட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ட்ரெயினில் கிளம்பிட்டு தரிசனத்துக்கு போகிறோம், டோக்கன் இருக்கா, சாமி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரி மற்றவர்களும் அங்கே போய் தரிசனம் பார்க்காம ரிட்டன் ஆகிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் அகெயின் ஷேர் பண்ணுறேன். 19 வரைக்கும் நம்ம சாமி பார்க்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த டோக்கனும் டிக்கெட்டும் இருக்கணும். அது கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ கவுண்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து எப்போ கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா 19 பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதும் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் இப்போது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 20 திங்கட்கிழமை காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்பொழுதும் போல். அண்ட் திங்கட்கிழமை காலையில் 6 மணி போல் ஸ்ரீவாரிமெட்லேயும் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திங்கட்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு மேலே ஸ்லாட் ஓப்பன் பண்ணி டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு எப்போ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா 20 காலையில் அலோவ் பண்ணுவாங்க. சுப்ரபாதம் சேவாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் பார்க்கலாம். டோக்கன் கொடுக்கறது 20 காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஸ் யூஷுவல் 12 மணி ஸ்லாட்லேருந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஓப்பன் பண்ணது பார்த்தினா அப்டேட் வந்ததும் உடனே அப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு கவுண்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. 19 வரைக்கும் இந்த கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. 20 இது சர்வதர்ஷனத்துக்கு உண்டான ஸ்டேட்டஸ். முன்னோர்ப தரிசனமாக இருக்கட்டும், இந்த டோக்கன் தரிசனமாக இருக்கட்டும், இப்போதைக்கு சுவாமி தரிசனம் சில பேர் 5 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் 1 மணி நேரத்துலேயே நாங்கள் சுவாமி தரிசனம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஃபாக 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தி டிவோட்டிஸ் 3 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸ்லாட் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் போகிறப்போ ஸ்லாட் பார்க்காம அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பொறுத்து தான். பட் இப்போ வரைக்கும் ஸ்லாட் பார்க்கல. அடுத்து ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக ஆன்லைனில் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிட்டாங்க. 20 ஆஃப்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் ஆஃப்லைனில் நம்ம ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் வாங்கணும் அப்படின்னா நாள் போய் டோக்கன் வாங்கணும். அப்போ 19 போய் டோக்கன் வாங்கணும். அந்த 19 வாங்கக்கூடிய ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கூட அந்த 19 இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் கொடுக்க மாட்டோம். ஆக்சுவல் ப்ரோட்டோக்கால் விஐபிஸ், அதாவது விஐபிஸே வந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். 20 தரிசனம் ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷனுக்கும் ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கும் கேன்சல் செய்திருக்கோம். அதனால 19 ஆஃப்லைனில் இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் கவுண்டர்ஸ் இருக்காது. அதனால ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, 20 தரிசனம் ஆஃப்லைன் விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கு கிடையாதுங்கிறதுனால 19 கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணி விஐபி பிரேக் தர்ஷனும் கொடுக்க மாட்டாங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்து எப்போ இந்த ஆஃப்லைனில் கொடுக்குற விஐபி பிரேக் தர்ஷன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா 20 செய்துப்பாங்க. ஸோ 20 ஆஸ் யூஷுவல் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் ஆகிடும். எல்லா தரிசனமுமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 20 கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைனில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுப்பாங்க, ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க, இன்ஃபேன் தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்க, என்ஆர்ஐ தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்.
வேறு ஏதாவது வந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்லாம் கொடுத்துருக்குறாங்க. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்ஸும் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போய் சேரட்டும். தேங்க்யூ. ஏன்னா இப்போ கூட ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு தரிசனத்துக்கு போகிறோம், டோக்கன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்காக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரிய வரும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.